ரங்கராஜ் பாண்டே கதை விடுறாரு பாருங்க. கதை ஆட்சிக்கு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே ஒரு மீனவர் சுடப்பட்டிருக்காரு. 2014 வரைக்கும் தமிழ்நாட்டில் எத்தனை மீனவர் சுடப்பட்டிருக்காங்கன்னு பாருங்க. அப்ப இது சும்மா நடந்துருமா? இது டிப்ளமசி இல்லையா? எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி வேலை பார்க்கலையா? பிஜேபி கவர்மெண்ட் அங்க இல்லையா? 5 தமிழக மீனவர்கள் ராமேஸ்வரத்தை சேர்ந்தவர்கள். ரங்கராஜ் பாண்டே மீனவர்களை சுட்டுக் கொல்லப்பட்டது நான் தாக்கல் செய்த ஒரு பொதுநல மனுவால் 2011 பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதி 2281/2011 அந்த வழக்கு தாக்கல் செய்து 570 மீனவர்களை சுட்டுக் கொண்டிருக்கான். என்ஐஏ விசாரணை வேண்டும் சொல்லி கேட்டேன். மத்திய மாநில அரசுகளுக்கு ஹைகோர்ட்டு உத்தரவு போட்டது. இன்ன வரைக்கும் அந்த கேஸ் பெண்டிங்கில் இருக்குது. உங்கள் நரேந்திர மோடி வந்து ஒன்றும் கிளிக்கலை. சோனியாவை பார்த்தா பம்புறாரு. சோனியாவை பார்த்து சத்ராசாமி ஏன் பிடிக்கவில்லை அப்படின்னு கேட்க பம்புறாரு. இலங்கைக்காரனை பார்த்து பம்புறாரு. இலங்கைக்கார மீனவர்களை சுடவில்லை என்றால் அதற்கு நான் தான் காரணம். மோகன்ராஜ் ஜெபமணி தான் காரணம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. உங்கள் மோடி ஒன்றும் கிளிக்கலை. மோடியும் கிளிக்கலை, நாம் தமிழரும் கிளிக்கலை, விஜயும் கிளிக்க மாட்டான், சோனியாவும் கிளிக்க மாட்டான். சரிதானா? சும்மா கதை விட்டுக்கிட்டு இருக்காதுங்க. மோடியை வந்து தான் மீனவர்கள் சுடுறதை நிறுத்தினான்னு சவால் விட்றேன். வெள்ளை அறிக்கை தாக்கல் செய்ய கொடுக்க சொல்லுங்கள் உங்கள் மோடியை. 2011க்கு பிறகு சுடுறதை நிறுத்தினானா, 2014க்கு பிறகு சுடுறதை நிறுத்தினாங்கிறத உங்கள் மோடியை வெள்ளை அறிக்கை விட சொல்லுங்கள் பார்க்கலாம். கோமாளி பசங்க தான் நாட்டை கூட்டிட்டு ஆக்கிட்டீங்க. ஜெய்ஹிந்த்.